உப்பங்காட்டில் உலகநாதன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன்னு பேர் வாங்கினவன். அந்த ஊருக்காரங்க எல்லாரும் அவனை ரொம்பவுமே விரும்பினாங்க. உலகநாதனுக்கு தான் நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய மனுஷனாகிடணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. ஏதாச்சும் ஒரு துறையில் சிறந்து விளங்குனா நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அவன் இலக்கியத்துறையை தேர்ந்தெடுத்தான். அந்த நாட்டிலேயே பெரிய பண்டிதர்னு சொல்லப்படுற கிருஷ்ணப்பட்டர் அதே ஊரில் தான் இருந்தார். உலகநாதன் அவர்கிட்ட போய் தான் இலக்கியம் கற்க விரும்புகிறதா சொன்னான். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பாரு தம்பி, நான் உன்னோட தகுதியை ஒரு வார காலம் பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உன்னை என்னோட மாணவனாக ஏற்கிறத பற்றி சொல்கிறேன். அது வரைக்கும் நீ என் கூடவே இருன்னு சொன்னார். சரின்னு சொல்லி உலகநாதனும் ஒரு வார காலம் கிருஷ்ணப்பட்டரோட வீட்டில் இருந்து அவர் சொல்லி கொடுத்ததையெல்லாம் கேட்டான். ஒரு வாரமானதும் அவர் அவன்கிட்ட, தம்பி, உனக்கு இலக்கியத்துறை ஏற்றது இல்லை. உன்னோட குரல் ரொம்ப நல்லா இருக்கிறதால நீ இசையை கற்று பணமும் பெயரும் சம்பாதி. நான் இசை உலக சக்கரவர்த்தின்னு பெயர் பெற்ற கமலாபுரம் கந்தசாமி பாகவதற்கு ஒரு கடிதம் எழுதி தர, நீ அவர்கிட்ட இசை பயின்று கை நிறைய பணம் சம்பாதி அப்படின்னு சொல்லி அவனை கமலாபுரத்துக்கு அனுப்புனார். அவனும் கமலாபுரத்துக்கு போய் கந்தசாமி பாகவதரை பார்த்து கிருஷ்ணப்பட்டர் கொடுத்த சிபாரிசு கடிதத்தை கொடுத்தான். அவர் அதை பார்த்துட்டு, சரி, நீ ஒரு வாரம் என் கூடவே இருந்து பாடு, அதுக்கப்புறமா உன்னை என்னோட சீடனா ஏற்கிறத பற்றி முடிவு சொல்கிறேன்னு சொன்னார். உலகநாதனும் அவர் கூட இருந்து ஒரு வார காலம் பாடினான். வார முடிவில் அவர் என்ன சொன்னார்னா, தம்பி, உனக்கு குரல் வளம் இருக்குது, ஆனால் இசை ஞானம் வராது. உன்னோட கைவிரல்கள் நீளமாக இருக்குது. நீ ஒரு நல்ல ஓவியனாகலாம். அதனால் சிறந்த ஓவியரான சிவசாமியை போய் பாருன்னு சொல்லி அந்த ஓவியர் இருந்த சிங்கபுரத்துக்கு அவனை அனுப்பி வச்சார். உலகநாதனும் சிங்கபுரத்துக்கு போய் சிவசாமியை பார்த்தான். அவரும் அவனை ஒரு வார காலம் தன் கூடவே வச்சு பார்த்துட்டு, தம்பி, உனக்கு ஓவியக்கலையில் சிறந்து விளங்க வாய்ப்பே இல்லை. நீ இலக்கியங்களை படி, உனக்கு கற்பனை வளம் பெருகும். நீ உப்பங்காட்டு கிருஷ்ணப்பட்டர்கிட்ட போய் இலக்கியம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. 3 பெரியவங்களும் இப்படி சொல்லிட்டதுனால மனசுடைஞ்சு போய் உலகநாதன் தன்னோட ஊருக்கே திரும்பி வர தொடங்கினான். அவன் ஊர் எல்லைக்கு வந்தப்ப, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு யாரோ சொல்கிறத கேட்டுட்டு அவன் அந்த குரல் வந்த இடத்துக்கு ஓடுனான். அங்கே ஒரு சன்னியாசி ஒரு பள்ளத்தில் விழுந்திருக்கிறத பார்த்துட்டு அவன் உடனே தன்னோட கையை நீட்டி உதவி செய்யலான்னு முயற்சி பண்ணினான். ஆனால் அந்த சன்னியாசியோ சிரிச்சுட்டே அந்த பள்ளத்திலிருந்து எந்திரிச்சு வந்து நின்னார். அவர் நின்னதும் அந்த பள்ளம் மறைஞ்ச சமதரையாக ஆயிடுச்சு. அதை பார்த்த உலகநாதன் ஆச்சரியப்பட்டு, அடடா, இவ்வளவு சக்தி வாய்ந்த நீங்கள் எதுக்காக பள்ளத்தில் விழுந்து காப்பாற்றும்படி குரல் கொடுத்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு அவர், தம்பி, நான் தினமும் உபகார சிந்தனை கொண்ட ஒருத்தனுக்கு வரம் கொடுப்பேன். அதிர்ஷ்டம் இருந்தால் அவனே என்கிட்ட வந்து வரத்தை வாங்கிட்டு போவான். இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னாரு. உலகநாதனும் தான் பணம் சம்பாதிச்சு பெரிய மனுஷனாகிறதுக்காக செஞ்ச முயற்சிகளை எல்லாம் சொல்லி அதில் தோல்வியுற்றதையும் சொல்லி தன்னோட வருத்தத்தை வெளிப்படுத்தினான். அந்த சன்னியாசியும் அவனோட தலை மேலே கையை வச்சு, தம்பி, நீ மிக சிறந்த பண்டிதனாகவும் இசைக்கலைஞனாகவும் ஓவியனாகவும் இப்போவே ஆகிடுவ. ஆனால் இதால் நீ பணம் சம்பாதிக்க முடியாது. உன்னுடைய உயர்ந்த குணத்தால் தான் பணத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு போனார். உலகநாத முதல்ல கிருஷ்ணப்பட்டரை பார்த்து, ஐயா, எனக்கு இலக்கிய அறிவு வர வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்க. முயன்றா எதுதான் முடியாது. இப்போ நானும் படித்து பண்டிதனாகி இருக்க. நான் சில கேள்விகளை கேட்குற, பதில் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா. கிருஷ்ணப்பட்டரோ கேள்விகளை கேட்க சொல்லி சொன்னார். உலகநாதன் சில கேள்விகளை கேட்டா. கிருஷ்ணப்பட்டர் அதுக்கெல்லாம் விடை சொல்ல முடியாமல் விழிச்சார். அப்போ உலகநாதனே அதுக்கான விடைகளை எல்லாம் சொன்னான். அதை கேட்டு பட்டர் ஆச்சரியப்பட்டு, அடேங்கப்பா, நீ என்னை விட அதிகமாக கற்றுருக்கியே அப்படின்னு சொல்லி பாராட்டினார். இதுக்கப்புறமா உலகநாதன் கமலாபுரத்துக்கு போய் கந்தசாமி பாகவதரை பார்த்து அவரை ஒரு கீர்த்தனை பாட சொன்னான். அவர் பாடி முடித்ததும் அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் அதை அப்படி பாடக்கூடாது, இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி அதே கீர்த்தனையை பாடி காட்டினான். அதை கேட்ட பாகவதர் அப்படியே பிரமிச்சு போனார். அவர் அவனை பாராட்டி, அடேங்கப்பா, உன்னை மிஞ்ச யாராலுமே முடியாது, உன்னோட இசைக்கு நான் தலை வணங்குறேன்னு சொன்னார். அங்கிருந்து உலகநாதன் சிங்கபுரத்துக்கு போய் சிவசாமியை பார்த்தான். அவர் வரைஞ்சி வச்சிருந்த ஓவியத்தில் அவரோட அனுமதியை வாங்கி சில மாறுதல்களை செஞ்சான். அது இப்போ பார்க்குறதுக்கு முன்னையை விட ரொம்ப அழகாயிடுச்சு. அதனால் சிவசாமி என்ன சொன்னார்னா, ஆஹா, என்னே உன்னோட திறமை, உன்னை மாதிரியான ஒரு ஓவியனை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு புகழ்ந்து சொன்னார்.
இப்படியா 3 பேர்கிட்டவுமே பாராட்டு பெற்ற உலகநாதனுக்கு தன்னுடைய திறமையில நிறைய பணம் சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. விஜயபுரம் மிராசுதாரர் வீரேந்திரர் பண்டிதர்களை கௌரவிச்சு பண முடிப்பு கொடுப்பவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அவரை பார்த்து தன்னுடைய புலமையை வெளிப்படுத்தினான். வீரேந்திரரோ உலகநாதனை பாராட்டி, உங்களை மாதிரியான பண்டிதர்கிட்ட தான் எங்கள் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக இருந்து வர அரிய பனையோலை இருக்கணும். இது அரிய பொக்கிஷம். இது வேதவியாசர் சொல்லி விநாயகப் பெருமான் எழுதிய மகாபாரத ஏடுகளில் ஒன்று. இதை யாராலுமே மதிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பனையோலையை ரொம்ப பணிவாக அவன்கிட்ட பரிசாக கொடுத்தாரு. உலகநாதனும் அவர்கிட்ட இருந்து பணத்தை தான் பரிசாக எதிர்பார்த்தா. ஆனால் ஒரு பனையோலை தான் அவனுக்கு பரிசாக கிடைச்சிது. அவன் தன்னுடைய ஏமாற்றத்தை வெளிக்காட்டாமல் அதை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டான். அப்போ அவர், பண்டிதரே, தாங்கள் இசைக்கலையிலையும் வல்லுநர்னு தெரிஞ்சுக்கிட்டார். அடுத்த ஊரில் என்னுடைய தமையனார் ஆனந்தரங்கம் இருக்கார், அவரை போய் பாருங்க, அவரும் தங்களுக்கு பரிசு கொடுத்து கௌரவிப்பார் அப்படின்னு சொல்லி விடை கொடுத்து அனுப்பி வச்சார். உலகநாதனும் விஜயபுரத்துக்கு அடுத்து இருக்கிற ஊருக்கு போய் ஆனந்தரங்கத்தை பார்த்தான். அவரும் அவனை வரவேற்று அவனோட இனிய கானத்தை கேட்டு ரசித்து மெய் மறந்தார். அதுக்கப்புறமா அவர் ஒரு சின்ன பேழையை கொண்டு வந்து உலகநாதன் கிட்ட கொடுத்து, இது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். இதோட மூடிய திறந்தா இதிலிருந்து ராமபக்தரோ கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவருமான ஸ்ரீ தியாக பிரம்மே தம்முடைய சொந்த குரலில் கீர்த்தனைகள் பாடுவதை கேட்கலாம். இத்தகைய அரிய பொருள் யாருக்கிட்டுமே இல்லை. இது என்னோட குடும்பத்தோட சொத்து. இந்த அபூர்வ பொருளை உங்களுக்கு நான் பரிசாக கொடுக்குறேன், ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பேழையை பயபக்தியோடு கொடுத்தாரு. இங்கேயும் பணம் கிடைக்காததால் உலகநாதன் ஏமாற்றமே அடைஞ்சான். ஆனால் அவன் அதை வெளிக்காட்டிக்காம ஆனந்தரங்கத்துக்கிட்ட இருந்து அந்த பேழையை வாங்கிட்டான். அப்போ அவர், மகாவித்வானே, நீங்கள் திறமை மிக்க ஓவியருங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய தமையனார் தரணிதரர் அடுத்த ஊரில் தான் இருக்கார். அவரும் சிறந்த ஓவியர் தான். உங்களை பார்த்தா மகிழ்ந்து வரவேற்று கௌரவித்து பரிசும் கொடுப்பாரு. அவரை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். உலகநாதனும் தரணிதரர்கிட்ட இருந்தாச்சும் பணம் பரிசாக கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையோடு போனான். தன்னை பார்க்க வந்திருப்பவர் ஓவியர்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர் அவனை வரவேற்றார். ஓவியக்கலையோட பல நுணுக்கங்களை அவன் சொல்ல கேட்ட தரணிதரர் அவனை வெகுவாக புகழ்ந்து அஜந்தா ஓவியங்களில் தனியாக கிடைச்ச ஒரு ஓவியத்தை அவனுக்கு பரிசாக கொடுத்தாரு. அது ரொம்ப அழகானது, உயர்கலையோட எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. உலகநாத தன்னுடைய ஏமாற்றத்தை வெளிக்காட்டிக்காம அதையும் வாங்கிட்டான். அப்போ தரணிதரர், சகலகலா வல்லவரே, நீங்கள் இந்த நாட்டு மன்னரை பார்த்தீங்கன்னா அவர் தக்க மரியாதை செஞ்சு பல பரிசுகளையும் மானியங்களையும் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புனார். 3 பேர்கிட்டவுமே பணம் கிடைக்காததால் மன்னன் கிட்ட இருந்தாச்சும் பணத்தை பெறலான்னு நினச்சி உலகநாதன் போனான். ஒரு சத்திரத்தில் தங்கலான்ட்டு போனப்ப அங்கே கிருஷ்ணப்பட்டரையோ கந்தசாமி பாகவதரையோ ஓவியர் சிவசாமியையும் அவன் பார்த்தான். அவங்கக்கிட்ட பேசினதுலேருந்து அவங்க 3 பேரும் அடுத்த நாள் நடக்க போகிற இலக்கியம், இசை, ஓவியம் இந்த போட்டிகளில் கலந்துட்டு பரிசுகளை பெற்று போகலாங்கிற ஆசையோடு வந்திருந்தாங்கங்கிறது தெரிஞ்சுது. அவங்க உலகநாதனை பார்த்ததும் அவனும் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறானோ, அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் பரிசுகள் கிடைக்காதுன்னு நினச்சி மனசொடைஞ்சு போனாங்க. அப்போ உலகநாதன் அவங்கக்கிட்ட, நீங்கள் 3 பேரும் என்னோட குருவானவங்க, உங்களால் தான் நான் இந்த உயர்நிலையில் இருக்கேன். நான் போட்டியை காண்பேனே ஒழிய அதில் கலந்துக்க போகிறதில்ல. இதனால் நீங்கள் 3 பேரும் வெற்றி பெற்று விடலாம். ஒருவேளை போட்டியில் நீங்கள் வெற்றி பெறலைன்னா உங்களை தோற்கடிச்சவங்க கூட போட்டி போட்டு நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க போட்டியில் கலந்துட்டாங்க. 3 பேருமே தம்மோட துறைகளில் முதலாவதாக வந்து ஆளுக்கு 1,00,000 வராகன்கள் வீதம் பரிசுகளையும் பெற்றாங்க. அவங்க பரிசு பணத்தோடு வந்து உலகநாதன் கிட்ட, அப்பா உலகநாதா, எங்களுக்கு பரிசாக பணம் கிடைச்சிது, நாங்கள் கொஞ்சம் பணத்தை உனக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. உலகநாதன் அதுக்கு, ஐயா, நான் தானமாக எதையுமே பெறமாட்டேன்னு சொல்லி அவங்க கொடுக்க வந்த பணத்தை ஏற்றுக்கிறதுக்கு மறுத்தான். அவங்களும், சரி, பணத்தை சும்மா வாங்கிக்க வேண்டாம், எங்களுக்கு ஏதாச்சும் அறிவுரை சொல்லு, அதுக்கு காணிக்கை செலுத்துறது மாதிரி பணத்தை கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அவங்களோட நோக்கம் தம்மோட துறைகளில் இன்னும் ஏதாச்சும் புதிய விஷயம் இருந்தால் அதை உலகநாதன் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். ஆனால் உலகநாதனும் அவங்க தனக்கு ஏதோ ஒன்று சொல்லி பணம் கொடுக்கவே விரும்புகிறாங்கன்னு நினச்சிட்டான். அதனால் அவன் என்ன சொன்னானா, ஐயா, நான் என்ன பெருசாக சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கலான்னா என்கிட்ட 3 பொருள்கள் இருக்குது. ஒன்று வேதவியாசர் சொல்லி விநாயகப் பெருமான் எழுதிய மகாபாரத பனை ஓலைகளில் ஒன்று,
ரெண்டாவதா தியாகபிரமம் தம்முடைய குரல்லையே பாடுவதை கேட்க வைக்கிற ஒரு சிறு பேழை. மூணாவதா அற்புதமான அஜந்தா ஓவியம். இதை வேணும்னா உங்களுக்கு கொடுக்குற, இதுக்கு யாராலுமே விலை மதிப்பிட்டு கூற முடியாது அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட 3 பேரும் ரொம்ப ஆவலா அதை பற்றின விஷயங்களை உலகநாதன் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாரு உலகநாதா, இதெல்லாம் எங்குமே கிடைக்காத பொருள்கள். இங்கே 3 பேருக்கும் பரிசாக கிடைச்ச பணம் முழுசையும் நாங்கள் அப்படியே தந்துடுறோம், நீ அந்த பொருட்களை எங்களுக்கு கொடுத்துடு அப்படின்னு சொன்னாங்க. உலகநாதன் அதுக்கு சரி, அந்த மரத்தடியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து அதுக்கப்புறமா முடிவு செய்யலான்னு சொன்னான். அவங்களும் அதுக்கு சம்மதிச்சாங்க. 4 பேரும் மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தாங்க. உலகநாதன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, ஆமாம், அந்த சன்னியாசி சொன்னது சரிதான். நீங்கள் உண்மையில் உங்களோட துறைகளில் திறமை பெற்றவங்க. உங்களை போன்றவர்கள்கிட்ட தான் இந்த பொருள்கள் இருக்கணும். பண்டிதருக்கு பனை ஓலையையும், பாகவதற்கு இசைப்பேழையையும், ஓவியருக்கு அஜந்தா ஓவியத்தையும் கொடுக்குற நீங்கள் 3 பேரும் சேர்ந்து கொடுக்குற 3 லட்சம் வராகன்களை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். 3 பேரும் அவங்கவுங்க பணத்தை உலகநாதனுக்கு கொடுத்து அவன் கொடுத்த 3 அபூர்வ பொருள்களையும் வாங்கிட்டு போனாங்க. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, உலகநாதன் நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய மனுஷன் ஆகணும்னு தானே ஆசைப்பட்டா. அவன் சன்னியாசிக்கிட்டிருந்து அபூர்வ சக்திகளையும் பெற்றானே. அதை கொண்டு போட்டிகளில் கலந்துட்டு பணம் சம்பாதிக்கலாமே. அப்படி செய்யாமல் தன்கிட்ட இருந்த அபூர்வ பொருள்களை அந்த 3 பேர்கிட்டவும் கொடுத்துட்டு அவங்க மன்னன்கிட்ட இருந்து பெற்ற பணத்தை வாங்கிட்டானே. இது புத்திசாலித்தனமான செயலா? என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, சன்னியாசி உலகநாதனுக்கு சக்திகளை கொடுத்தப்ப பணம் சம்பாதிப்பதில் மட்டும் நிபந்தனை விதிச்சார். அவன் அந்த சக்திகளால் பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு, தன்னுடைய உயரிய குணத்தால் தான் பணத்தை அடையணுங்கிறது தான் அந்த நிபந்தனை. உலகநாதன் தான் தன்னுடைய முயற்சியால் 3 துறைகளில் திறமை பெறலைன்னும், சன்னியாசியுடைய வரத்தால் தான் அதை பெற்றதையும் உணர்ந்தான். அதனால் போட்டியில் கலந்துட்டு பணத்தை அடையாமல் உண்மையான கலைஞர்களை வெற்றி பெற வச்சு அவங்களுக்கு தன்கிட்ட இருந்த அபூர்வ பொருள்களை கொடுத்து பதிலுக்கு 3 லட்சம் வராகன்களை பெற்றான். இது சன்னியாசியோட நிபந்தனையை மீறாததும் அவனா பணம் சம்பாதிச்ச வழியும் ஆகும். இது அறிவுபூர்வமான செயலேன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.